ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 4ல் கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ரசிகர்கள் எப்பவும் போல் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அதன்படி டைட்டில் வின்னர் திவினேஷ் அவர்களை என்னதான் எல்லாருமே தூக்கி வச்சு பேசினாலும் புகழ்ந்து தள்ளினாலும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திவினேஷ் நல்லா பாடினாரு, சூப்பராக பாடினாரு, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலன்னுலாம் சொல்லலை, அதற்காக பழைய பாடலை தான் இந்த ஃபினாலே ஸ்டேஜ்லேயும் பாடி அதுதான் அவருடைய ஐடென்டிட்டி, அதுதான் அவருடைய அடையாளம் அப்படின்றத மாதிரி அதன் மூலியமாகவே பெருமையும் புகழையும் சேர்த்தவர் அவருக்கு இந்த டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு போஸ்ட் அது தகுதியா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ஒவ்வொரு ஜேர்னரில் பாடின ஸ்ரீமதியை நீங்கள் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இந்த ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்குமே ஸ்ரீமதி ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஜேர்னர் பாடியிருக்காங்க. அண்ட் அவங்க எடுக்காத ஜேர்னரே கிடையாது. கிளாசிக்கலாக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், மெலோடியாக இருக்கட்டும், லவ் சாங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாடியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முதல் 3 இடத்துல ஒரு இடம் கூட தராமல் அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லோருமே இந்த ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 4 டீம் கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் திவினேஷ்க்கு இந்த டைட்டில் வின்னர் அப்படின்னு கொடுத்தது ரொம்பவே டிசர்வ்டாக இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்ரீமதிக்கு தராமல் இருந்தது நியாயமா இல்லையா? அண்ட் செகண்ட் ப்ரைஸ் யோகஸ்ரீ, தேர்ட் ப்ரைஸ் ஹேமித்ரா, இதை பற்றின உங்களுடைய கருத்துலாம் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.